யார் வேணாலும் கொண்டு வர முடியும். அதனால அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 4 வயது குழந்தையால் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்னுடைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செய்தியா நான் சொல்லுவேன். காரணம், அதற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கேத்தரின் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வயது குழந்தை. அந்த குழந்தை அமெரிக்காவில் பென்சில்வேனியா அப்படின்னு ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் உட்காந்து அவங்க அம்மாவோட டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கு. டிவியில ஒரு விளம்பரம் போடுது. இந்த விளம்பரம் என்ன விளம்பரம் அப்படின்னு சொன்னா, ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒரு குழந்தை மலேரியா நோயால் இறந்து போகிறது. அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு ஒரு கொசு வலையை தானமாக அளியுங்கள். ஒரு கொசு வலையின் விலை $10. இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஊர் மதிப்புக்கு 650 ரூபா. இந்த விளம்பரம் ஓடுது. இந்த விளம்பரத்தை வெளியிட்டது ஐக்கிய நாடுகள் சபையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் என்கிற அமைப்பும். இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே குழந்தை கேட்குது, அம்மா 30 செகண்டுக்கு ஒரு குழந்தைன்னா எவ்வளவு பேருமா அப்படின்னு. அது இருக்குண்டா, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாவாங்க. நாம ஏதாவது செய்யணுமா? சரிடா, நாம ஒரு 4-5 கொசுவலையை அனுப்பலாம். என்னம்மா சொல்ற? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாகுறாங்கன்னா 4-5 கொசுவலையை வச்சு என்னம்மா செய்யறது அப்படின்னு குழந்தை கேட்குது. அம்மா பதில் சொல்றாங்க, நம்மளால அவ்வளவுதான்டா முடியும் அப்படின்னு. அவ்வளவுதான் அப்படின்னா என்னம்மா செய்யறது? சரி ரைட்டு விடு, அப்ப நான் ஏதாவது செய்யறேன் அப்படின்னு. உன்னால என்னடா செய்ய முடியும்? உனக்கு 4 வயசு தாண்டா ஆகுது. நீ பெரிய ஆளாகி நிறைய சம்பாதிச்சு எல்லாருக்கும் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லு. குழந்தை திரும்ப கேட்டது, நான் பெரிய ஆள் ஆகிறதுக்குள்ள லட்சக்கணக்கான குழந்தைங்க செத்து போயிருமேம்மா, அதெல்லாம் யார் காப்பாத்துவா? அம்மாவுக்கு பதில் இல்லை. ஆனா குழந்தை தெளிவா சொன்னது, நான் ஏதாவது செய்யணும். குழந்தை என்ன பண்ணது, மறுநாள் அவங்க அப்பாட்ட பேப்பர் படிக்க சொல்லி என்கேஜ்மெண்ட் காலம் பார்த்து இன்னைக்கு எங்கெல்லாம் மக்கள் கூடுகிற நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சண்டே சர்ச்சில் பிரேயர் நடக்கும், கல்யாணம், காதுகுத்து, திருவிழா, இன்னும் இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங்ஸ், இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, யாரையாவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிட்டு போய் அங்க ஆஜராயிடும். அங்க போன உடனே என்ன பண்ணுவோம், அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்கள்ட்ட என்கிட்ட ஒரு மைக் கொடுங்க, நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லி கேட்கும். 4 வயசு குழந்தை கேட்கறதுனால மறுக்காம எல்லாரும் கொடுத்துடுறாங்க. இந்த குழந்தை எதை பத்தி பேசுதுங்க? இந்த ஆப்பிரிக்காவில் குழந்தைங்க சாகுறாங்க, கொசு வலையை தானமா கொடுங்கன்னு கேட்குது. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும், இந்த உலகத்துல நாம கேட்டா எதுவும் கிடைக்கும். கேட்கலங்கிறதுனாலதான் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. கேட்டால் எதுவும் கிடைக்கும். அதுலயும் குழந்தைங்க கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அதனால அந்த குழந்தை கேட்ட உடனே எல்லாரும் வாரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 4 வருடத்துல அந்த குழந்தை மட்டும் ஒரே ஆளா 10 லட்சம் கொசுவலைகளை வாங்கி அனுப்புது. இன்னைக்கு நம்ம மதிப்புக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல. இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சதுனால அந்த குழந்தைய கூப்பிட்டு அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா டிராகன் ஃபிளை அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய மிக உயர்ந்த விருதுல ஒண்ணு கொடுக்கிறாரு. விருதை வாங்கிக்கிட்டு அந்த குழந்தை வெளியில வந்த உடனே பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கிறாங்க, உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு. குழந்தை சொல்லுது, நெட்ஸ் நெட்ஸ் நெட்ஸ், வலைகள் வலைகள் வலைகள். இந்த உலகத்துல மலேரியா நோயால ஒரு குழந்தை கூட இறந்து போகலங்கிற நிலைமை வர்ற வரைக்கும் இந்த கொசுவலை சேர்க்கிறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லுது. ஒரு 4 வயது குழந்தையால் 10 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னு சொன்னா, கேவலம் நம்மளால நம்முடைய வாழ்க்கையை கூட மாத்திக்க முடியாதா அப்படின்னு நாம யோசிக்கணும். அதுதான் நம்முடைய வேலை.